இந்த பாட்டுல இப்படி ஒரு மீனிங்கா? இது சிம்பிளி நான் உதய். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள. ட்ரெண்டிங்காக இருக்கிற பாட்டு காட்டு மல்லி செண்டானி லவ் யூ காட்டேரி அப்படிங்கிற பாட்டு தான். ஜிவி பிரகாஷும் நம்ம கையாது லோகரும் சேர்ந்து அசத்தல் நடனம் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஷெரீப் மாஸ்டர் தான் சூப்பராக வந்து கொரியோகிராஃபி பண்ணியிருப்பார். இந்த பாட்டுக்கு இசையமைச்சு பாடியிருக்கிறது யார் அப்படின்னா நம்ம இசையமைப்பாளர் அவர் தான். அழகான பாட்டு, லிரிக்ஸ்லாம் சூப்பராக எழுதியிருப்பாங்க. அந்த பாட்டோட மீனிங் வந்து நம்ம பார்க்கும்போது ஃப்ளோவில் மிஸ் ஆயிரும். ஆனால் உண்மையில் என்ன மீனிங் தெரியுமா அந்த பாட்டுக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. காட்டு மல்லி செண்டானி, காட்டு மல்லிகை போல அழகான இயற்கையான மனம் கொண்டவள் நீ, கலர் கலரா வண்டானி, காடுகளில் அங்கங்கு பறந்துடக்கூடிய கலர் கலரான வண்ணத்து பூச்சி பட்டாம்பூச்சி போல அழகானவள் நீ, உன் காதல் என்னைய வதைக்குது, உன்னை நினச்சா மனசு வலிக்குது, பால் போல் நல்ல வெள்ளையாக தூய்மையான சொர்க்கத்திலிருந்து வந்த பெண் போல் இருக்கிற நீ, தேவதை மாதிரி. பூலோகத்தில் இது வரைக்கும் கண்டிராத யாருமே பார்த்துராத ஒரு தேவதை மாதிரியான ஒரு பெண் நீ. என்னை பிடிச்ச காட்டேரி, எனக்கு பிடிச்ச காட்டேரி, நான் உன் லவ்வில் விழுந்துட்டேன் உன் மேலே. என்னை கொல்லாமல் கொல்லுறியே, உன் காதலால் என்னைய தினமும் வதைக்கிறியே, நீ தர்ற முத்தங்கள் என் மனசை உருக வைக்குது. நீ அப்படி ஒரு முத்தம் தந்தேன்னா என் மனசு லேசாகி அப்படியே பஞ்சு போல் மென்மையாக ஆயிரும். இதே பாட்டில் நிறைய ஓமைகளும் இருக்குது. குரோட்டன்ஸ் மொட்டாணி அப்படின்னு, குரோட்டன்ஸ்னால் செடி, அழகான செடி இருக்கும் இல்லையா, அதில் வரக்கூடிய பூக்களோட மொட்டு, அந்த மாதிரி அழகான வண்ணமயமான ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து சைனைடு அப்படின்னு சொல்கிறாங்க. சைனைடு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆபத்தானது. அதாவது நீ பெண் அழகாக இருக்க, ஆனால் அழகு தான் ஆபத்து, ஆபத்தான பெண்ணாகவும் இருக்கலாம் நீ அப்படிங்கிற மாதிரி, அழகு தான் ஆபத்துங்கிற மாதிரி ஒரு லைன் எழுதியிருக்காங்க. பெண் பாடுற மாதிரி சில வரிகள் இருக்குது. அவன் என் கனவுல ஒளி, நீ தான் நினச்சி நெஞ்சில் வலி, நீ என் கிட்டே இருந்தேன்னா எனக்கு நோவுரி அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த பெண் வந்து அந்த பையனை மயக்கிற மாதிரி சில வார்த்தைகளை சொல்கிறாங்க. நீ தான் என் வாழ்க்கையின் வெளிச்சமே, நீ தான், உன்னை நினச்சி நீ என்கிட்ட வரலையே, நீ என்கிட்ட வரலையே, அதனால் நினச்சி எனக்கு வலியாக இருக்குது, நீ என்கிட்ட வந்துட்டேன்னா எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்கள வந்து ஒரு வசியம் படுத்துறதுக்காக அவங்கள வந்து கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ காட்டேரியை காதலிச்சிட்டார். அவர் மறக்கவும் முடியல. இது பேய் காட்டேரி நம்ம போனால் கொன்னுரும் அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஆனால் உசுரை வச்சு விளையாடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உசுரை உருட்டி விளையாடுறதடி பெண்ணே, நீ வந்து இப்படி ஆசையெல்லாம் காமிச்சிக்கிட்டு திடீர்னு மறைஞ்சு போயிருத, எனக்கு நீ பேயினோட பேயே காதலிக்கிற அளவுக்கு நான் தைரியமாக மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. உசுரை என்னை வந்து கொல்லாமல் கொல்லாத அப்படிங்கிறது தான் அந்த பாட்டோட மொத்த மையக்கரு. இந்த மாதிரி வேறு எந்த பாட்டோட லிரிக்ஸ் மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உதய். இது லிரிக்ஸ் மீனிங் சிம்பிளி.